அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர், ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி. நான் சென்னையிலேருந்து பேசுகிறேன். இன்று நான் சொல்ல போகிற பதிவுன்னா பார்த்தீங்கன்னா, பரம்பரை ஸ்தானம்ன்ற 2ஆம் இடமும் 11ஆம் இடத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். இதுக்கு பரம்பரை ஸ்தானம்னு பேர். நம்மளுடைய கர்மாவின் அடிப்படையில் ஒரு மனிதன் சிறந்து விளங்குறதுக்கு திரிகோணம் 100% முக்கியம். அதான் திரிகோணம்னா 1, 5, 9. ரெண்டாவதாக நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை தீர்மானிக்கிறது இந்த கேந்திரம் 1, 4, 7, 10. இது கேந்திரம். ரெண்டாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. மூணாவதாக இந்த பரம்பரை ஸ்தானம். பரம்பரை ஸ்தானம்னா 2, 11 கருத்தில் கொடுங்க. பரம்பரை ஸ்தானம்னா 2, 11. இது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஸ்தானம். நம்ம குடும்பம் நடத்துறதுக்கும் நம்ம வருமானம் பெறுறதுக்கும் இந்த 2 ஸ்தானமும் 100% முக்கியம். இது ஒரு ஜாதகருக்கு மத்திய சூப்பர்களாக வருவார்கள். அதாவது பூரண சூப்பராக வரமாட்டாங்க, பூர்ணமாக பாவமானவங்க வரமாட்டாங்க. இதில் மத்திய சூப்பர்களாக வருவாங்க. ஆனால் இந்த 2 கட்டத்தில் மாந்தி, அதை காலண்டர் படம் குளிகன்னு, அது இந்த 2 கட்டத்தில் இருந்துட்டா அவங்கள மிகவும் துன்புறுத்தி வாழ்க்கையில் மிகவும் கேடு பலனை ஏற்படுத்திவிடும். கருத்தில் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் மாந்தி தோஷம் கண்டிப்பாக இந்த பரம்பரை ஸ்தானத்துக்கு கண்டிப்பாக பண்ணியே தீரணும். மாந்தி தோஷத்தை ஏற்கனவே நிறைய பதிவு சொல்லியிருக்கேன். மாந்தி தோஷம் கழிக்கிறதுக்கு எங்கே போகணுன்னு அதை இந்த பதிவு முடிவுக்குள்ளே திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். கருத்தில் கொள்ளுங்கள். ஒரு மனிதன் எந்த கல்வி கற்க வேண்டும், எந்த வேலைக்கு செல்ல வேண்டும், எப்படியாப்பட்ட மனைவி குடும்பத்துக்கு வர வேண்டும் என்று குறிக்கக்கூடியது இந்த 2வது பாகம். அதாவது லக்னத்திலிருந்து 2வது பாகம். கருத்தில் கொள்ளுங்கள். காலபுருஷத்துலேருந்து 2 எடுத்துக்கினா அந்த இடத்துல சந்திரன் ஆட்சி. கருத்தில் கொள்ளுங்கள். காலபுருஷத்துலேருந்து 2வது எடுத்தால் அதான் மேசம் முதல் ராசி, மேசம் முதல் லக்கணம். ரெண்டாவதாக ரிஷமம் லக்னம் ராசி. கருத்தில் கொள்ளுங்கள். அந்த இடத்துல சந்திரன் உச்சம். அதனால் ஒரு லக்கணத்துக்கும் 2வது இடம் மிகவும் முக்கியம். லக்கணம் லான் போட்டிருக்கோம் முதல் இடம். அதுக்கு அடுத்த கட்டம் தான் 2வது இடம். அது பரம்பரை ஸ்தானத்தை குறிக்கும். 100% உண்மை. அதில் எந்த கிரகங்கள் இருந்து இயக்குதோ அதன் அடிப்படையிலேயே குடும்ப வாழ்க்கை அமையும். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு அது மாங்கல்ய ஸ்தானமாகவும் வரும். மாங்கல்ய பலம் எவ்வளவு, தன்னுடைய கணவருக்கு ஆயுள் பலம் எவ்வளவு என்பதை அந்த 2வது ஸ்தானத்தை வச்சு தான் ஜோதிடர்கள் அந்த பெண்ணை கணிப்பார்கள். அந்த 2வது ஸ்தானம் பலவீனமாக இருந்தால் அவங்க நல்லா பலம் கொண்ட ஒரு ஜாதகரை அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க. அப்போ தான் தாலி பாக்கியம் பலம் பெறும் என்று கருத்தில் கொள்ளுங்கள். தாலி பாக்கியத்துக்கு எவ்வளோ பூஜைகள் இருக்குது, அதை செய்து பயன்பெறலாம். அதில் தவறு கிடையாது. அது 100% வேலை செய்யலனாலும் 75% வேலை செய்யும். கருத்தில் கொள்ளுங்கள். அதுதான் உண்மை நிலவரம். 2ஆம் பாகன்றது தனம், வாக்கு, குடும்பம். இது 3த்தையும் 2ஆம் பாகமும் குறிக்கும், 11ஆம் பாகமும் குறிக்கும். ஒரு மனிதன் வாழறதுக்கு இந்த 2 பாகங்களும் மிகவும் முக்கியம். ஏன்னா குடும்பன்றது நம்ம வாழக்கூடியது. அதில் நிம்மதி இருந்தால் தான் வாழ முடியும். நிம்மதிக்கு மெயின் காரணம் பொருளாதாரம். அது 11ஆம் இடத்தை குறிக்கும். பொருளாதாரம் மிக முக்கியம். சேமிப்பு மிக முக்கியம். 2வது தனக்கு வரும் மனைவி 100% முக்கியம். அது 2வது பாவத்தை குறிக்கும். முழுக்க 2வது பாகம் மனைவி கையில் தான் இருக்கும். கணவர் வருமானத்தை சம்பாரித்து கொடுத்தாலும் அந்த குடும்பத்தை சந்திரன் கட்டி காப்பது போல் ஒரு ராசியும் அந்த 2வது ஸ்தானத்தில் பெண்களே சிறந்து விளங்குவார்கள். கருத்தில் கொள்ளுங்கள். இதுதான் பரம்பரை ஸ்தானம் முக்கியம். அதே போல் இப்போ 11ஆம் ஸ்தானம் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு எந்த தொழிலில் எவ்வளவு வருமானம் வரும் என்பதை 100% குறிக்கக்கூடியது அந்த 11ஆம் ஸ்தானம் தான். கருத்தில் கொள்ளுங்கள்.
நம்ம எந்த அளவுக்கு சேர்த்து வைப்பேன்னு அந்த 11லேருந்து 10வது கட்டம், அந்த 11லேருந்து 10வது கட்டத்தை எடுத்தால் 8வது இடம், அதாவது லக்னத்திலேருந்து 8வது இடத்தை குறிக்கும். அது அங்கே தான் நம்ம சேமிப்பை, அதாவது இப்போ பதுக்கி வைக்கிற இடம், கருத்தில் கொள்ளுங்கள். அது 8வது இடம் ஜாதகருக்கு மறைவு ஸ்தானமாக வரும். ஆனால் இந்த 11லேருந்து 10 வரக்குள்ள அந்த 8வது இடத்தை புதையல் என்பார்கள். ஜோதிட அடிப்படையில் அந்த 8வது இடம் புதையல். இந்த 11வது இடத்துக்கோ அந்த 8வது இடத்துக்கோ இப்படி சுற்றி தான் தொடர்பு வரும். ஒரு மனிதனுக்கு நல்லா புரிஞ்சுங்க, 2வது இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள். அதே போல் 11வது இடத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். அதுக்கேற்றா போல் நீங்கள் பரிகாரம் பண்ணால் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு இளைஞர் இப்போ சிறப்பாக வாழ்ந்து நல்ல வசதியாக நல்ல படிச்சிருப்பார், நல்ல வருமானம் வந்திருக்கும், நல்ல மனைவி அமைஞ்சிருப்பாங்க, எல்லாம் சிறப்பாக அமைஞ்சு பிள்ளைங்களை பெற்றிருப்பாங்க, சிறப்பாக அமைஞ்சு அவருக்கு ஒரு 48 49 வயது ஆகக்குள்ள இந்த 2வது கண்டத்தில் மாந்திருந்தாரு வச்சுங்க. அவங்க 2 பேரும் அந்த வயதில் பிரிவினை ஏற்படுத்துகிறார். அதாவது 2 பேரும் விவாகரத்து வாங்கி பிரிய மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே பிரிஞ்சு தான் வாழ வேண்டிய சூழ்நிலை வரும். இதுக்கு முழுக்க அந்த மாந்தி தான் காரணம், கருத்தில் கொள்ளுங்கள். மாந்தி தான் காரணம். அதுக்கு இப்பயே நீங்கள் உங்கள் 2ஆம் கட்டத்தில் மாந்தி இருந்தால் அந்த மாந்தி தோஷத்தை கழித்து கொள்வது மிகவும் சிறந்தது, புத்திசாலித்தனம். கருத்தில் கொள்ளுங்கள். பின்னாடி வரத முன்னாடியே தடுக்கலாம். அதான் எப்படி ஒரு வெள்ளம் வரப்போகுதுன்னு மழை பெய்யக்குள்ளே கணிச்சு முன்னாடியே மண்முட்டிகள் இல்லை பெரிய பெரிய பாறாங்களை போட்டு அந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வராமல் தடுக்கிறாங்களோ, அதே போல் தான் இந்த மாந்தி நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் நீங்கள் முன்னாடியே தடுத்துங்க. இல்லை வீடு குட்டிச்சவரு, கருத்தில் கொள்ளுங்கள். 100% குட்டிச்சவரு பிரிவினையை கொடுத்தே தீரும். அதனால்தான் இந்த மாந்தியை பற்றி நான் இவ்வளோ விளக்கமாக சொல்லுங்கிறேன். அதுக்கப்புறம் 11 இடத்துல மாந்தி இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக அந்த மாந்தி தோஷத்தை செய்தே தீரணும். ஏன்னா உங்களுடைய வருமானம், சேமிப்பு, வேலை எல்லாத்திலையும் தடை பண்ணிடும், கருத்தில் கொள்ளுங்கள். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையை முழுதுமாக தீர்மானிக்கிறது இந்த பரம்பரஸ்தானமான 2வது இடமும் 11வது இடம் தான். நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். நீங்கள் இந்த கருத்தின் அடிப்படையில் பயனடைங்க. இப்போ இந்த 2 இடத்துல ராகு இல்லைனா கேது இருக்கிறாங்க வச்சுங்க. ராகு கேது தோஷத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்து தான் தீரணும், கருத்தில் கொள்ளுங்கள். ராகு கேது தோஷத்தை நீங்கள் செய்து தான் தீரணும். இப்போ 1, 5, 9 என்பது நம்மளுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, வசதி வாய்ப்பு, எந்த வீட்டில் பிறப்பது என்பதை குறிக்கும். அதே போல் 1, 4, 7, 10 கேந்திரம் என்பது நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எப்படி படிக்கிறோம், என்ன மனைவி நம்மளுக்கு அமையணும், எந்த தொழில் நம்மளுக்கு அமையணும் இல்லை கிடைக்கணும், நம்ம செய்கிறோம், எப்படி வேணால் வச்சுக்கலாம், அதை குறிக்கிறது. ஆனால் நம்ம எந்த நிலையில் வாழணும், எப்படியாப்பட்ட வாழ்க்கையை வாழணும், அது கூட்டு குடும்பமாக வாழணுமா இல்லை தனி கொடுத்தனம் போய் நடத்தணுமா, இல்லை அதாவது மனைவியை விட்டு தனியாக வாழணுமா என்பதை குறிக்கிறது இந்த 2ஆம் பாகமும். அதே போல் இந்த 11ஆம் பாகமும் நம்ம இப்போ இதே சொன்ன அடிப்படை தான். அவங்க கூட இருந்து வருமானத்தை பகிர்ந்துக்கணுமா, இல்லை மனைவி கூட வருமானத்தை பகிர்ந்துக்கணுமா, இல்லை மனைவியை விட்டு நம்ம வருமானத்தை நாமே அனுபவிக்கணுமா என்பதை குறிக்கிறது இந்த 11ஆம் பாகம். இந்த 2 பாகம் தான் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கடைசி மட்டும் வரக்கூடியது, கருத்தில் கொள்ளுங்கள். அதனால்தான் திருப்பி நான் சொல்கிறேன், இந்த 2 பாகத்தில் சுபகிரகம் இருந்தால் நல்லது, பாவகிரகம் இருந்தால் அதனுடைய தோஷத்தை நீங்கள் கழித்து தான் தீரணும். இப்போ பொதுப்படியாக அது பார்த்தீங்கன்னா ஒரு லக்கணத்துக்கும் சொல்லிருப்பேன், இவங்க சுபர் இவங்க பாபர்னு, அது நல்ல சொல்லி கெட்ட சொல்லுவாங்க. அதை உங்கள் லக்கண அடிப்படையில் பாருங்கள், பார்த்துட்டு அந்த கட்டத்தை நீங்கள் இயக்குங்க. இப்போ பொதுவாக இந்த ராகு கேது
மாந்தி இருந்துச்சுன்னா அது தோஷத்தை கழிச்சிங்க. குடும்பத்தில் இருக்கும் பிரச்சனைகள் 100% தீர்ந்துடும். கருத்தில் கொள்ளுங்கள். இப்போ மாந்தி தோஷம் கழிக்கணும்னா சொல்லிருக்கேன். திருவேலங்காடு, சென்னையில் இருக்கிற திருவள்ளூர் இருக்கிற திருவேலங்காடு, அங்கே சனிக்கிழமை போனீங்கன்னா அந்த மாந்தி தோஷத்தை கழிச்சிடுவாங்க. இப்போ ராகு தேச தோஷம்னா நீங்கள் இந்த காலாஸ்திரி போனால் போதும், அங்கே போனீங்கன்னா இந்த தோஷம் கழிச்சிடும். அது போல தான் அந்த கட்டத்தில் எந்த கிரகம் இருக்குது உங்களுக்கு, அந்த கிரகம் நல்லது செய்தா கெட்டது செய்தா பார்த்துங்க. இது பொதுவான விதி. இப்போ ராகு கேது மாந்தின்றது பொது. இப்போ ஒருத்தவங்களுக்கு குரு நல்லது செய்வார், ஒருத்தவங்களுக்கு ஒரு லக்கணத்துக்கு கெட்டது செய்வார். அதே போல் தான் சனி பகவானும் ஒரு லக்கணத்துக்கு நல்லது செய்வார், ஒரு லக்கணத்துக்கு கெட்டது செய்வார். கருத்தில் கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் உங்கள் லக்கணத்துக்கு என்ன கிரகங்கள் நல்லது செய்துன்னு ஆராய்ஞ்சி அது இந்த இப்போ 2/11 இருக்குதா பார்த்துங்க. இப்போ சுபர் நல்லது செய்கிறவங்க இருந்தாங்கன்னா மிகவும் சிறப்பு. உங்கள் லக்கணத்துக்கு கெட்டது செய்கிறதா இருந்தால் அந்த பரிகாரத்தை நீங்கள் செய்தால் தான் வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக உறங்க முடியும், நிறையான வருமானத்தை நீங்கள் சம்பாதிக்க முடியும். கருத்தில் கொள்ளுங்கள். இந்த 2ஆம் இடமோ 11ஆம் இடமோ மிகவும் முக்கியம். இந்த பதிவு உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் நான் உங்களை நேரில் சந்திக்கிறேன்.